தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் விஜய்க்கு கூட இருந்தே குடிபறிக்கின்றார். இடைத்தேர்தலில் விஜய்க்கு கூட இருந்தே குடிபறிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இடைத்தேர்தல் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 7 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகின்றது. 12 தொகுதிகள் வரை தேர்தல் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளார்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். 119 உறுப்பினர்கள் தனி மெஜாரிட்டிக்கு தேவை. அப்படி பார்க்கும்போது இன்னும் 12 உறுப்பினர்கள் வேண்டும். 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழக கூட்டணியில் கூடுதலாக விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக ஆகியவை உள்ளன. திமுக கூட்டணி பலமிழந்து போட்டியிடுகிறது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பாதையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகியவை தமிழக வெற்றி கழகத்தை காலை வாரிவிட தயாராக உள்ளன. என்னவென்று சொன்னால், இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 12 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று, அதாவது எந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்றுவிடக்கூடாது என்று கருதுகின்றன. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை தனி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் தங்களுக்கு கூட்டணியில் முக்கியத்துவம் கிடைக்காது, தங்களை அமைச்சரவையிலிருந்து கலற்றி விடுவார்கள், தங்களால் காரியம் சாதிக்க முடியாது, தங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று கருதுகின்றன. ஆகவே தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை பெற இந்த கூட்டணி கட்சிகள் விரும்பவில்லை. இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் இருந்தாலும் கூட இருந்து குளிபறிக்கவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை விரும்புகின்றன. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற இந்த கட்சிகள் ஒத்துழைப்பு தராது, கூட இருந்து குளிபறிக்கும்.